கடந்த சில வீடியோக்களாக பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அவர்கள் வழங்கிய தனி மனித மேம்பாடு, சுய மேம்பாடு குறித்த வீடியோக்கள் 10 பார்த்தோம். அதில் 11வதாக அவர் கூறியிருக்கக்கூடிய நன்னறி ட்ரான்க்விட்டி, அமைதி தேவை. வாழ்க்கையில் எப்பயுமே நமக்கு ஒரு பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைதி தேவை. அவர் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் மிக அருமையாக அதை சொல்லியிருப்பார். பி நாட் டிஸ்டர்ப்ட் அட் ட்ரிஃபில்ஸ் ஆர் அட் ஆக்சிடெண்ட் காமன் ஆர் அன்அவாய்டபிள். வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எதிர்பாராத நிகழ்வுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது இன்பமாக இருக்கலாம், இல்லை பிரச்சனைகளாக இருக்கலாம். அந்த 2 நேரத்துலையுமே நம்ம எப்படி அமைதியாக இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சில இன்கன்வீனியன்ஸ் கூட நமக்கு ஏற்படலாம். அந்த இன்கன்வீனியன்ஸ் ஏற்படும் போதும் நாம் எப்படி செயல்படுறோம், தவிர்க்க முடியாத சில சந்தர்ப்பங்களையும் நாம் எப்படி அமைதியாக இருந்து அதை எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பீஸ் அப்படிங்கிறதுல மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று. அப்போ நாம் எப்போ அமைதியாக இருக்கோமோ, எப்போ ஒரு எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், ஒரு பாதிப்பு இல்லாமல் நம்ம இருக்கோமோ, எப்போ நம்ம ஒரு அஜிடேஷன் இல்லாமல் இருக்கோமோ, நாம் உள்மனது அமைதியாக இருக்கும். அதனால் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையும் சரியாக இருக்கும். சேலஞ்சஸை ஈஸியாக மீட் பண்ணலாம். லைஃப்புங்கிறதே சவால்கள் மிகுந்தது தான். வாழ்க்கை சவால்கள் மிகுந்தது தான். அந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சவால்களை பார்த்து பயந்து ஒதுங்கிறது சரி கிடையாது. அது எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த அமைதி அப்படிங்கிறது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இப்போ இன்னர் காம் அப்படின்னு சொல்லுவாங்க. உள் மனதில் அமைதி வேணும். நம்முடைய வெளிப்பாடே எப்போத்தான் வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம உள் மனதில் என்ன இருக்கோ, அந்த உள் மனது எப்போ பாதிப்படையுதோ இல்லை அமைதி இல்லாமல் இருக்கோ, அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம எமோஷ்னல் இம்பேலன்சஸ். ஒரு எமோஷ்னலாக நம்ம சில நேரங்களில் அது மகிழ்ச்சியாக இருக்கட்டும் இல்லை துன்பமாக இருக்கட்டும், உடனே அதை காமிக்கிறது, இது எப்பயுமே சரி கிடையாது. அதான் எமோஷ்னல் பேலன்ஸ். ரெண்டாவது எமோஷ்னல் பேலன்ஸாக இருக்கணும். நம்முடைய எமோஷன்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய மெக்கானிசம் நமக்கு தெரியணும். அது கோபமாக இருக்கலாம், கோபத்தை கட்டுப்படுத்த தெரியணும். கடகடன் வார்த்தை வந்துடும். வார்த்தை விடுறது பெருசு கிடையாது. நான் தைரியமாக அவனை பேசிட்டேன். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட்? பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம், தேவையில்லை. அப்போ இதை எல்லாமே அமைதியாக இருந்து எப்படி பேலன்ஸாக கொண்டு வரோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 3வது கிளாரிட்டி ஆஃப் தாட் அப்படிம்பாங்க. நாம் எண்ணங்கள் எப்பயுமே ஒரு சரியாக இருக்கணும், இதுதான் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தில் ஒரு தெளிவு இருக்கணும் அப்படிங்கிறத கிளாரிட்டி. இந்த எண்ணம் எப்போ தெளிவாக இருக்கோ, இந்த எண்ணங்கள் தான் செயல்கள் வடிவம் எடுக்குது. அப்போ அந்த எண்ணங்கள் தெளிவாக இருக்கணும். தென் கல்டிவேஷன் ஆஃப் பீஸ். என்ன சார் அறுவடை பண்ணணுங்கிறீங்க, அமைதி எப்படி அறுவடை பண்ணுறது அப்படின்னா, அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம அமைதியாக இருந்தோம்னா எதிர்த்துருக்கேன் அமைதியாக இருப்பான். கோபம் ஊட்டுற மாதிரி பேசுகிறோம். நம்ம எப்போ அமைதியாக இருக்கோமோ அப்போ அதை பார்த்து அவரும் என்ன செய்வார், நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அப்போ நாம் என்ன விதைக்கிறோமோ அதே நமக்கு என்ன செய்யும், அறுவடையாக கிடைக்கும். அப்போ இது எப்படி சார் அமைதியை உருவாக்குறது இல்லை கல்டிவேட் பண்ணுறது? மெடிடேஷன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா, அக்கா சாமியார் தான் மெடிடேட் பண்ணணுங்களா? நம்ம ஏதோ ஒரு தியானம்ங்கிறது நம்ம சில பேர் நினைக்கிற மாதிரி சாமியார் ஆகிட்டேமா, அப்படிலாம் கிடையாது. மெடிடேஷன் இஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட். நம்ம மன அமைதிக்காக நம்ம பண்ணுறது. நம்முடைய 2வது சிம்பிளிஃபைங் அவர் லைஃப். நம்ம வாழ்க்கை முறையை ஆடம்பரத்திலிருந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டாலே போதும். எளிமையான ஒரு வாழ்க்கை முறை. கிராட்டிடியூட், நன்றியோடையதாக இருக்குது. எல்லாத்துக்குமே நன்றி. எனக்கு ஒருத்தர் உதவி பண்ணார், ரொம்ப நன்றி. இன்னைக்கு வாழ்க்கை சுமூத்தாக போயிடுச்சு, ரொம்ப நன்றி. நன்றியுடையனாக இருப்போம். வாழ்க்கை அமைதிகரமாக இருக்கும்.
செழிப்பாக இருக்கும். இன்னொன்று, இயற்கையோடு ஒன்று இருத்தல். 4வது வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் கனெக்ஷன். எப்போ இயற்கையை விட்டு விலகி 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 போகிறோமோ, நானே சில நேரம் சென்னை மாதிரி பெருநகரங்களுக்கு பாம்பே அது நம்ம போகும்போது எப்படா நம்ம ஊருக்கு வருவோம் அப்படிங்கக்கூடிய, ஏன்னா சில நேரம் பார்த்திங்கன்னா அவங்களாம் இயற்கை விட்டு தொலைவு போயிட்டாங்க. சாதாரணமாக ஒரு டிராஃபிக்கில் 1 மணி நேரம் நின்னாலும் அதை பற்றி கவலைப்படுறதில்ல, நம்மளால் இருக்க முடியல. ஸோ இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்வு ரொம்ப நமக்கு முக்கியம். அப்போ எப்போ நம்ம மன அமைதி இருக்கோ நம்ம வெற்றிகரமாக திகழ்வோம். ஞானி வந்து அங்கே இருந்தார் ஒரு ஊரில், ரொம்ப அமைதியானவர், பண்பானவர். அதாவது நெகட்டிவ் திங்ஸ் நடக்கும்போது கூட அவர் அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அப்போ அவரை ஒரு இளைஞர் வினித் அப்படிங்கக்கூடிய ஒரு இளைஞர் வந்து அவர் போய் பார்க்க போகிறார். ஐயா, எனக்கு வந்து ஒரு சந்தோஷமே இல்லை, என்னால் ஒரு தெளிவாக இருக்க முடியல அப்படின்னு போய் அவர்கிட்ட சொல்கிறார். அப்படியா, சரி வா அப்படின்னு சொல்லி அவரை ஒரு ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போகிறார். இந்த ஆற்று தண்ணி எப்படிப்பா இருக்குது அப்படிங்கிறார். அது பார்த்தீங்கன்னா கிளியராக ஓடிக்கிட்டு இருக்குது, தண்ணி அப்படியே ஃப்ளோ நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, தெளிந்த நீர் ஓடுது. அப்போ மேலே இருக்கக்கூடிய வானம் கூட அதில் தெரியுது, அப்படியே அந்த கலர் ப்ளூ கலராக ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த ரிஃப்ளெக்ஷன் நல்லா இருக்குது. நம்ம முகத்தை காமிச்சோம்னா கண்ணாடி மாதிரி நம்ம முகம் அதில் தெரியுது. அப்போ அந்த சாது என்ன பண்ணுறாரு, அந்த தண்ணியை வேகமாக கிண்டுறார், கட 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 கடன்னு கிண்டுறார். அதான் ஒரு சுழல், ஒரு இது உருவாகுது. அப்போ அந்த இடம் வந்து இப்போ எப்படி இருக்குது தெரியுதா, வானம் தெரியுதா, உன் முகம் தெரியுதான்னு கேட்குறாரு. சாமி ஒன்றுமே தெரியல, ஒரு மாதிரி எல்லாமே ஒரு தெளிவாகவே இல்லை, ஒரு பபிள்ஸாக இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி இதாக இருக்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதுபோல தான் மனசு, கண்டதையும் மனசில் போட்டு 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 வச்சு குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு எந்த ஒரு தெளிவும் கிடைக்காது. நமக்கு தெளிவு வேணும்னா அமைதி தேவை, தெளிந்த நீரோடையாக இருக்க வேண்டும். அப்போத்தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியும். இந்த அமைதி என்பது வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம். நன்றி.